லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு எடுக்க வேண்டிய அடுத்த கட்ட முடிவு தொடர்பாக ஆலோசிப்பதற்காக இன்று அனைத்து கட்சி கூட்டம் என்பது கூட்டப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டம் என்பது நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் காலை 11 மணி அளவில் தலைமைச் செயலகத்தில் நடைபெற இருக்கிறது. இதில் அதிமுக, பாஜக, பாமக உட்பட அனைத்து கட்சியினரும் இதில் கலந்து கொள்ள இருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக கடந்த காவிரி ஒழுங்காற்று குழுவின் உத்தரவுப்படி கர்நாடக அரசு காவிரியில் அந்த தண்ணீர் திறந்து விட இல்லை என்பது தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சிகளும் தங்கள் கண்டனத்தை தெரிவித்திருந்தனர். இது தொடர்பாக தமிழக அரசு உரிய அழுத்தங்கள் தர வேண்டும் என்றும் பல்வேறு கோரிக்கைகளையும் முன்வைத்திருந்தனர். இந்த நிலையில் தற்போது காவிரியில் இருந்து தண்ணீரானது கர்நாடக அரசு திறந்து விடுகிறது. இருப்பினும் ஒழுங்காற்று குழுவின் உத்தரவுப்படி காவிரி அந்த நீர் என்பது திறந்து விடப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்து வருகிறது. இது தொடர்பாக அதாவது காவிரி ஒழுங்காற்று குழுவின் உத்தரவுப்படி அந்த நீரை திறந்து விட வேண்டும் என்பதுதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளாகட்டும் தமிழக அரசின் ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது. எனவே தொடர்ந்து இது போன்ற பிரச்சனைகள் நீடித்து வருகிறது. ஒழுங்காற்று குழுவின் உத்தரவை கர்நாடக அரசு பின்பற்ற மறுத்து வருகிறது. இதனால் தமிழக விவசாயிகள் கடுமையாக பாதிக்கின்றனர். எனவே இதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக நேற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் தான் இன்று இந்த அனைத்து கட்சி கூட்டம் என்பது கூடுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஏற்கனவே பாமக சார்பில் இந்த அனைத்து கட்சி கூட்டம் தொடர்பாக வலியுறுத்தப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் காவிரி விவகாரம் தொடர்பாக தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடக அரசு மறுத்தால் காவிரி மேலாண்மை ஆணைய விதி எண் 16 படி கர்நாடக அரசின் மீது மத்திய அரசு வாயிலாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே பாமக சார்பில் வலியுறுத்தப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து அணைகளுமே காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு கொண்டு வர வேண்டும், அதற்கான ஒரு நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்று பாமக தரப்பிலிருந்து வலியுறுத்தப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் அதிமுக தரப்பிலிருந்து இந்த காவிரி விவகாரத்தில் அங்க கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்கு அழுத்தம் தர வேண்டும், அப்போதுதான் கர்நாடகத்திலிருந்து உரிய நீர் கிடைக்க வேண்டும், அதற்காக தமிழக அரசு ஒரு முறையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது இன்றைய கூடுகிற கூட்டத்தில் சட்ட வல்லுநர்களின் ஆலோசனை மற்றும் அனைத்து கட்சியினரின் கருத்தை கேட்டு அடுத்த கட்ட முடிவு என்பது எடுக்கப்பட இருக்கிறது. பத்மநாபன்.